வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி என்டிபிசி கொஸ்டின் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி ஜிகே மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 22 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 1600, வட்டி வீதம் 6.1/4%, காலம் 9 மாதம் எனில் தனி வட்டி எவ்வளவு? அதாவது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னுடைய ஃபார்ம் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PNR/100. ஓகே, இங்கே அசல் மதிப்பு எவ்வளோ? 16,800 இன்ட்டு என் காலம் எவ்வளோ? 9 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த 9 மாதத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வருஷத்துக்கு மாற்ற போகிறோம். அப்போ 9/12, அப்போ அடித்தா 3/4. அப்போ 3/4 தான் எழுத போகிறோம். 3/4, இங்கே ஒரு கீழே ஒரு 100 இருக்குது. ஓகேங்களா? இன்ட்டு 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே எவ்வளோ இருக்குது? 6.1/4%. இதை மாற்றின இப்போ எவ்வளோ வரும்? 25/4%. அப்படி எழுதுனா 25/4. இப்போ நீங்கள் அடிக்கலாம். 2 0க்கு 2 0. அடுத்து 1 4 4, 4 16, 4 16, அடுத்து 2, அடுத்து 2 4, 22 42. ஸோ ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 787.5 ரூபாய். 787.50. அடுத்த கொஸ்டின், 6 7 1 4 2 இவற்றின் சராசரி காண்க. இப்போ சராசரிக்கு என்னுடைய ஃபார்ம் என்னது? சராசரி அப்படின்னா என்னது? கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கை. இப்போ இது நம்பர்ஸ்லாம் கூட்டணும். 6 7 கூட்டினா 13, 14, 4 கூட்டினா 18, 2 கூட்டினா 20. அப்போ 20 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர். அப்போ 20/5 அடித்து எவ்வளோ வரும்? 4. அடுத்த கொஸ்டின், 7500 ப்ளஸ் 1250 வகுத்தல் 50 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 குறியீடு இருக்குது. ஒன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று வகுத்தல். இதில் ஃபஸ்ட் பண்ணணும், வகுத்தல் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7500 ப்ளஸ் 1250 வகுத்தல் 50. 1 0க்கு 1 0, ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, மீதி 2 5. அப்போ 7525 கூட்டினா இப்போ எவ்வளோ வரும்? 7525. அடுத்த கொஸ்டின், பெருக்கு தொடரில், அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், இதோட முதல் மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2. அதோட பொது விகிதம், அதாவது ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 எனில் 5வது உறுப்பு. எனில் 5வது உறுப்பு என்னன்னு கேட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இத்தனையாவது உறுப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன ஃபார்முலா AR⁻n-1. இப்போ எத்தனை உறுப்பு கண்டுபிடிச்சாங்க? 5வது உறுப்பு. அப்போ ஏவோட மதிப்பு என்னது? 2 இன்ட்டு ரேஷியோ மதிப்பு 3, என்னோட மதிப்பு எவ்வளோ? 5. ஓகேங்களா? அப்போ 5 - 1 4. அப்போ 2 இன்ட்டு 3/4 எவ்வளோ வரும்? 3 4 டைம் போட வேண்டியதான். 3 9, 9 3 27, 27 3 81. அப்போ 2 இன்ட்டு 81 எவ்வளோ வரும்? 162. அடுத்த கொஸ்டின், 40% ஆஃப் x = 400 எனில் x1 மதிப்பு என்ன? இப்போ 40% எப்படி எழுதலாம்? 40/100 ஆஃப்னா இன்ட்டு போட்டுக்கணும், அப்புறம் x. இதோட மதிப்பு எவ்வளோ? 400. இப்போ என்ன பண்ணலாம்? 1 0க்கு 1 0, மீதி மதிப்பாக கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸு 400 இன்ட்டு இந்த 10 மேலே போயிடும், 4 கீழே வந்து 1 4 4, 100 4 400. அப்புறம் 100 × 10 எவ்வளோ? 1000. அப்போ எக்ஸோட மதிப்புங்க எவ்வளோ? 1000. சரி, இப்படியும் போடலாம். இன்னொன்று எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 40% மதிப்பு 400 அப்படின்னா அப்போ எக்ஸுங்கிறது எவ்வளோ? 100%. அப்போ 100% எவ்வளோ வரும்? 1000 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 40 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளின் விகிதம் 3:5 எனில் மாணவர்கள் எத்தனை பேர்? இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க?
எத்தனை விகிதம் 8. அதாவது இந்த ரெண்டையும் கூட்ட வேண்டியதான். 3 5 கூட்டினா எவ்வளோ 8. இதில் எது நம்ம கேட்குறாங்க, மாணவர்கள் தான் கேட்குறாங்க. இதில் மாணவர்கள் எது ஃபஸ்ட் உள்ளதான் மாணவர்கள். அப்போ இங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மேலே 3 மொத்தம் கீழே போட்டோம். எது கேட்குறாங்க அது மேலே போடுறோம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 40. அதை பெருக்கிறோம். 1 8 8 5 8 40. 3 × 5 எவ்வளோ 15. அடுத்த கொஸ்டின், n, n+1 இவற்றின் மீப்பேவா என்ன? அதாவது 2 அடுத்தடுத்த எண்களின் மீப்பேவா. இப்போ எண்ணுக்கு மதிப்பு 10ன்னு வச்சுக்குவோம். அப்போ n+1 எவ்வளோ வரும் 11. அப்போ இதுக்கு மீப்பேவா எவ்வளோ வரும் 1 தான் வரும். ஸோ நீங்கள் எந்த நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 5 எடுத்திங்கன்னா 5 6. இதுக்கு மீப்பேவா 1. ஸோ அப்போ அடுத்தடுத்த எண்கள் வரும்போது மீப்பேவா என்ன வரும் 1. இதே இது அடுத்தடுத்த எண்கள் வரும்போது எல்சிஎம் அதாவது மீச்சம் என்ன வரும். இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நம்பர் 11. அப்போ ரெண்டையும் பெருக்கி போட்டால் உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். அடுத்தடுத்த எண்களுக்கு மீப்பேவானா 1, எப்போயுமே 1 தான் வரும். எல்சிஎம் கேட்டாங்கன்னா அந்த அடுத்தடுத்த நம்பர் நம்ம பெருக்கி போட்டால் ஆன்சருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 பொருட்களின் வாங்கிய விலையானது 7 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதம் எவ்வளோ? இதில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது நட்டம். ஏன் சார் நட்டம் அப்படின்னா, நான் 6 பொருளில் 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அதே பொருளில் 7 பொருளுக்கு விற்றா தான் 100 ரூபா எனக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு பொருள் வந்து நட்டம். எனக்கு ஒரு பொருள் நட்டம். அதான் இப்போ கண்டுபிடிக்க போகிற. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாங்கியதுக்கும் விற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ 1 டிவைடட் பை 1 விற்ற எத்தனை பொருளை விற்றுருக்கேன் 7 பொருள். அத்தனை கீழே போடணும் இன்ட்டு 100. அப்போ 100/7 அடித்த எவ்வளோ வரும் 14 2/7%. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 நாட்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 3 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 10 நாட்களில் முடிக்க தேவையான நாட்கள் எத்தனை பேர்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள், நாட்கள், மணி. அதே மாதிரி இங்கிட்டு அதே தான், ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 இன்ட்டு மணி 2. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 15 இன்ட்டு 3. அடுத்ததில் ஆட்கள் தெரியாத பெக்ஸ்னு வச்சுக்குவோம். நாட்கள் 10, மணி வந்து 6. அப்போ நம்ம தேவை என்னது எக்ஸ். அப்போ மீதுள்ள கொண்டு வந்து என்னாகும் 15 இன்ட்டு 15 இன்ட்டு 3 டிவைடட் பை 10 இன்ட்டு 6. 1 3 3 2 3 6. ஓகேங்களா. அடுத்து 3 5 2 10. அடுத்து வேறு எதாவது அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கொஸ்டினுக்கு மிஸ்டேக்காக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 52/x = 169 √169/289 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன? ஸோ இங்கே பார்க்கலாம். இப்போ 52/x = ரூட்டை வெளியெடுத்து என்னாகும் 169 வெளியெடுத்தால் 13, 280 வெளியெடுத்தால் 17. அப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். அப்போ 52 இன்ட்டு 17, எக்ஸ் மேலே போயிடும், அந்த 13 கீழே வந்துடும். ஒரு 13 13, 4 13 52. அப்போ 4 17 எவ்வளோ 68. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 68. அடுத்த கொஸ்டின், சார் இது a² - b². a + b = 14. a² - b² மதிப்பு 56 எனில் a b மதிப்பு என்ன? இப்போ பார்க்கலாம். a² - b², இது ஃபார்முலா அது a + b a - b. இப்போ a + b கொடுத்துட்டாங்க, a² - b² கொடுத்துட்டாங்க, a - b தான் கேட்குறாங்க. அப்போ a - b அப்படியே வச்சுக்கலாம். இந்த a + b கிட்ட வரும்போது வகுத்தல வந்துடும். அப்போ a² - b² டிவைடட் பை a + b. அப்போ a² - b² மதிப்பு எவ்வளோ 56. a + b மதிப்பு 14.
இப்போ அடிக்கலாம். 1 14 14, 4 14 56. அப்போ a மைனஸ் பி மதிப்பு எவ்வளோ? 4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், a ப்ளஸ் பி மதிப்பு 14, a மைனஸ் பி மதிப்பு 4. அப்போ கேன்சல் ஆக. அப்போ 2a மதிப்பு எவ்வளோ? 18. அப்படின்னா 1a மதிப்பு எவ்வளோ? 9. ஏவோட மதிப்பு 9னா பியோட மதிப்பு எவ்வளோ வரும்? 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2, 2, 3, 3, 3, 5, 7, 7, 9 இவற்றின் முகடு மற்றும் இடைநிலை காண்க. ஃபஸ்ட்டு முகடுன்னு என்னது? எந்த எண் அதிக முறை வருதோ அதுதான் முகடு. எந்த எண் அதிக முறை வருதோ அதுதான் முகடு. அப்போ இங்கே கீழே கொடுக்கப்பட்ட எந்த நம்பர் அதிகம் வந்திருக்குன்னா 3 தான் 3 டைம் வந்திருக்கு. அப்போ அதுதான் என்னது? முகடு. இப்போ முகடு வந்து பார்த்தீங்கன்னா 3. அடுத்து இடைநிலை வந்து பார்த்தீங்கன்னா, இடைநிலைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஏறு வரிசையில் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள நம்பரை நம்ம எடுக்கலாம். அதான் இடைநிலை. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் தான் இருக்குது. அப்போ நடுவில் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 9 நம்பர் இருக்குது. அப்போ நடுவில் எந்த நம்பர் வரும்? 3 தான் வரும். அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3 தான். அப்போ முகடும் 3, இடைநிலையும் 3. அடுத்த கொஸ்டின், C++, சி, ஜாவா, ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பொருந்தா பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட். ஏன்னா C++, சி, ஜாவா எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது மட்டும்தான் கிடையாது. அடுத்து 2019 ஐசிசி வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் வேணால் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். அடுத்த கொஸ்டின், WTO மொத்த உறுப்பு நாடுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 164. அடுத்து கிரேட் விக்டோரியா பாலைவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்து பார்க் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை தோற்றம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945 அக்டோபர் 24. இந்த அக்டோபர் 24 தான் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை தினமாக கொண்டாடுறாங்க, ஐநா தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்து ஏஎஸ் கட்சி ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிடேட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. தண்டி யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6, 1930. நெக்ஸ்ட் கொஸ்டின், எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயில்வேயோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனித் சர்மா. அடுத்து திரவ மூட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சினோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெட்டினால் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏவோட வேதிப்பை தான் ரெட்டினால். அடுத்து சரத் 161 என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஆளுநரின் மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் தான் சரத்து 161. அடுத்து கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களுக்கு எது பார்த்தீங்கன்னா டைமண்ட், கிராஃபைட், புல்லரின். உலகில் காப்பி அதிகம் உற்பத்தி செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் அதிகம் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 12வது ஐந்தாண்டு திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 to 2017. அடுத்து பிரெஞ்சு ஓப்பன் அதிக முறை வென்றவர் பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடால். ஆசியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா EHA. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டே டியூன்ட் வித் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா 8000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் நீங்களும் இணையுங்க. நன்றி.